பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோசுவா புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகத்தின் 2ஆம் பகுதி இந்த அதிகாரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. கானான் தேசம் முழுவதும் கைப்பற்றப்பட்டு விட்டது. எதிர்த்தவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். தேசம் யுத்தமின்றி அமைதியாயிருந்தது. தேசத்தின் சில பகுதிகள் மட்டும் இன்னும் பிடிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலருக்கு முன்பதாக கானானியரை வெளியே துரத்துவதாக கர்த்தர் கூறினார். எனினும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அதாவது இஸ்ரவேலர் தேவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேலர் தேவனின் கட்டளைப்படி கானானியர் அனைவரையும் வெளியே துரத்திவிட தவறிவிட்டபடியால் தேவன் கானானியரில் கொஞ்சம் பேர் இஸ்ரவேலர் மத்தியில் வாழ அனுமதித்தார். இதனால் பின்னர் இஸ்ரவேலருக்கு பல பிரச்சனைகள் உருவாயிற்று. இஸ்ரவேலர் விக்கிரக ஆராதனை செய்ய தொடங்கினார்கள். விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை நாம் உண்மையுடன் நிறைவேற்றாவிட்டால் தேவன் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு கட்டளைப்பட்டவர் அல்ல. எனவே நாம் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி முழுமையாக நடக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேசம் 12 கோத்திரங்களுக்கும் பங்கிடப்பட்ட விபரங்கள் 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலருக்கு ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவமாய் இருந்தது. இது இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பதாக கூறப்பட்டிருந்த தேவனின் வாக்குத்தத்தத்தை நிறைவேறிற்று. அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கும் சந்தோஷமும் சமாதானமும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே யோர்தானுக்கு மேற்கு பகுதியில் உள்ள நிலம் பிரிக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரித்துக் கொண்ட தேசங்களே ஆசிரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு அந்தந்த கோத்திரங்களுக்கு கொடுப்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். 14வது வசனத்திலே காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே நாம் உத்தமமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தொடர்ந்து நாம் ஜெயமாக முன்னேறி செல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தின்படி நமது வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் உத்தமமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அதற்கு உறுதுணையாக புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் ஆகியவற்றை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் கூட ஜெயம் பெற்றவர்களாய் தேவ சமூகத்திலே உத்தமமாய் காணப்பட முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவா எப்புன்னையின் குமாரனாய் காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே யூதாவுக்கு ஒதுக்கப்பட்ட பங்கை குறித்ததான காரியங்களை குறித்து பார்க்கிறோம்.
கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எப்புன்னையின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனோக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதாவின் புத்திரர் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அஹிமான், தல்மாய் என்னும் ஏனோக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு அந்த பகுதிகளை அவன் பிடித்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனோக்கியர் சாதாரணமான மனிதர் அல்ல, ஒரு ராட்சதர். அவர்களையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவராகிய தேவன் காலேப்புக்கு கொடுத்திருந்தார். காலேப்பு முதிர் வயதிலும் நல்ல பலத்தோடு, கர்த்தர் கொடுத்த பலத்தோடு அவன் தன் காரியங்களை ஜெயமாக முடித்தான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமல் போயிற்று. எனவே எபூசியரும் அங்கே எருசலேமிலே குடியிருந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அதே போல காசியரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. அவர்கள் கானானியர். இந்நாள் வரைக்கும் அவர்கள் எப்பிராயீமுக்குள்ளே குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நாமும் கூட ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்காக ஜெயக்குடி ஏற்றுகிற ஆவியானவர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அந்த யெகோவா நிசி உன்னத தேவனை நாமும் பின்பற்றி நாமும் ஜெயம் பெற்றவர்களாய் காணப்படுவோம். உன்னதரான தேவன் தாமே இந்த தியானத்தில் பங்கு பெற்ற ஒருவரை அபிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கூட இருப்பாராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.